Hello, excuse me. NGV Park. Oh, NGV Park idana. Okay, okay. நான் இங்க NGV Park கிட்ட வந்துட்டேன். போறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? சரி நான் வெயிட் பண்றேன். கொஞ்சம் சேவ் ஆயேன். Oh no. ஹலோ. ஈவன் இருக்கா உங்களுக்கு இங்க தான் இங்க நீங்க தான் விட்டுட்டீங்க. நானும் வந்து வர சத்தம் கேக்குதுன்னு. என்ன சத்தம் வந்துச்சு? பாம் போட்டு நின்னுட்டு இருக்க நீ. இது குண்டு போடுறீங்க என்ன சொல்றீங்க? சரி குண்டு போட்டா ஸ்மெல் வரணும்ல? ஸ்மெல் வரும். அமிட்டி போடாத ஸ்மெல் வருமே. போறா. அமிட்டி போட்டா ஸ்மெல் வருமா? ஹாய் கைஸ், நான் உங்கள் MS சரத்லி. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தா பெங்களூர் வந்திருக்கோம். பெங்களூரில் ஒரு ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்காக அங்கே அப்படியே கேமரா அவங்க திருப்பான். இப்போ ஒரு பக்காவான ஒரு ஃபன்னான ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ண போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள். 100% ஃபன் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீ கேமராமேன், அந்த கேமராவை மட்டும் நைஸாக ஹைட்லேயே எடுத்து போய் உள்ளே வச்சுட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இது எந்த ஏரியா? இது NGV பார்க் எங்கே இருக்குது? ஓ, NGV பார்க் இதானா? ஓகே ஓகே. ஆக்சுவலி நான் சென்னை. ஃப்ரெண்டு இங்கே வர சொல்லியிருக்காங்க NGV பார்க். ஓகே, தேங்க்யூங்க. நான் இங்கே NGV பார்க் கிட்ட வந்துட்டேன். நீ எப்போ வர? எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகுமா? சரி நான் வெயிட் பண்ணுறேன். சரி கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். சரி ஓகே, பாய். Oh no. ஹலோ கொஞ்சமா அறிவுன்றது இருக்குதா உங்களுக்கு? பப்ளிக் பிளேஸ்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க ஃப்ரெண்டுக்குனா வெயிட் பண்ணுங்க, யாருக்குனா வெயிட் பண்ணுங்க. இங்க சாஞ்சிட்டு இருக்கீங்க, நான் இங்க நின்னு இருக்கேன். என்ன சத்தம் அது? உங்களுக்கு கேட்டுதானே சாஞ்சனா? நீ உங்ககிட்ட தான் சத்தம் வந்துட்டு இருந்துச்சு. நானும் நவுந்து வரேன், நீங்களும் பக்கத்துல வந்துட்டே இருக்கீங்க. என்ன சவுண்ட்? உங்களுக்கு தான் தெரியும் என்ன சவுண்ட் விட்டீங்கன்னு. விட்டனா? என்ன சவுண்ட் விட்டா? நாங்க எதுவும் விடலங்க. நான் பட்டங்கிட்ட விட்டுன்னு நினைச்சீங்களா? எதுவும் விடலங்க. நானு அறிவுன்னு இருக்கா உங்களுக்கு இங்க தான் இங்க நீங்க தான் விட்டுட்டு இருந்தீங்களே. நானும் நவுந்து வர சத்தம் கேக்குதுன்னு. என்ன விட்டு ஏதோ சஸ்பென்ஸ் பிளேஸ்ல நின்னு எப்படி பிஹேவ் பண்ணனும் கூட தெரியாதா உங்களுக்கு? ஏதோ சஸ்பென்ஸாவே சொல்றீங்க. என்னதான் விட்டா? சஸ்பென்ஸ் நீங்க தான விட்டீங்க. உங்களுக்கு தான் தெரியுமே நீங்க என்ன பண்ணீங்கன்னு. ஏங்க என்ன விட்டுன்னு சொன்னா தானங்க எனக்கு தெரியும். உங்களை தான் கேட்டுன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணீங்க நீங்க நின்னு? ஏங்க நான் என்னங்க பண்ணேங்க? நான் மேல தட்டிட்டு தான் இருந்தேன். அப்ப நான் வந்து மென்டலா? சும்மா காதுல விழுந்துச்சா எனக்கு? காதுல விழுந்துச்சா? என்ன அது கல்லு கால்ல விழுந்துச்சா? கல்லுலாம் உள்ள நீங்க விட்ட சத்தம் தான் விழுந்துச்சு என் காதுல. நானும் நவுந்து வர, நானும் 2 வாட்டி சைலண்டா இருக்கேன். திருப்பி பக்கத்துல வந்து விட்டுறீங்க. கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்ல. ஒரு இடத்துல நிக்கிறாங்களா, ஒழுங்கா நிக்கணும். அதை விட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கு. ஏங்க நான் எதுவுமே பேசலங்க. நான் பாட்டு சைலண்டா இருந்தேங்க. ஏங்க என்னங்க வெளியூர் ஈஸியா சண்டை போட்டலாம்னு பாக்குறீங்களா? சும்மா நாமல இருக்க விட்டன்னு என்னமா எல்லாரும் என்ன பிரச்சனை வரலான்னு பாக்குறேன். அம்மாட்ல செவனு என் வேலை பார்த்துட்டு அறிவுன்றது இருக்கா? இப்ப என்ன நீங்க வந்து நீ அங்கதான் நின்னுட்டு இருந்த. நான் அங்க சத்தம் வருதுன்னு இங்க வந்து திருப்பி சத்தம் போட்டுட்டு இருக்க. நீ தானடா இப்ப சத்தம் வந்துச்சு. அறிவுன்றது இருக்குதா? என்ன சத்தம் வந்துச்சு? பாம் போட்டு நின்னுட்டு இருக்க நீ. சவுண்ட் வேற அப்படி கேக்குது. பப்ளிக் அறிவு இல்லையா? பாம் என்ன பண்றீங்க? நான் போட்டுது. நான் பாம் எங்க வெடிக்கவே இல்ல. என்ன சொல்லல, நான் அத சொல்லல. என்ன சாப்பிட்ட? காலையில டிபன் சாப்பிட்டேன். அதான் சுண்டல் சாப்பிட்டேன். அதுதான். ஏங்க சுண்டல் சாப்பிட்டது நீ உங்களுக்கு குடுக்கல பொறாமையா? எனக்கு ஏன் குடுக்கலன்னு பொறாம? நான் அங்க நின்னுட்டு இருக்கேன். அங்க நின்னு அப்பதான் அப்படிதான் பாம் போட்டு நிக்கீங்க. சரி நீங்க வந்தா இங்க வந்து போட்டுட்டு இருக்க. ஏங்க இப்ப குண்டு போடுறீங்க என்ன சொல்றீங்களா? சரி குண்டு போட்டா ஸ்மெல் வரணும்ல? சத்தம்
சாப்பிட எங்க ஸ்மெல் வரும்? அம்மிக்கு போடாத ஸ்மெல் வருமே. அம்மிக்கு போடாத ஸ்மெல் வருமே. அன்னைக்கு போட்டா ஸ்மெல் வருமா? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீ பண்ணிட்டு என்ன? நான் சும்மா நடிச்சுட்டு அரிஞ்சிருவேன் நானு. நீ சும்மா நின்று இருக்காது, போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயினே இருந்துரு. போயிடு. பெங்களூர்ல வந்து எனக்கு கெட்ட பேர். பெங்களூர்ல வந்து ஒரு கெட்ட பேர் இல்ல. நீ ஒரு பப்ளிக் இடத்துல நிக்கிறியா? ஒழுங்கா நிக்கணும். அதோட சும்மா சத்தம் போட்டு நின்னுட்டு இருக்க. நீ இருக்குதா இல்லையா? நடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்க தான் பாம்பு போட்டுருப்பீங்க. நான் போடணும். நான் என்ன போடணும்? நான் அதுக்கு அப்ப நீங்க இவ்வளவு டீடைலா சொல்றீங்க. அமுக்கி நீ தான் போடுறது பக்கத்துல நின்னுட்டு. நான் இல்ல. ஆமா எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ தானே நின்னுட்டு போட்டுருக்க. என்ன நான் போட்டுட்டு இருக்கேன்? இங்க பாருங்க எல்லாரும் வாங்க. இந்த பொண்ணு பாம்பு போட்டு என்ன யாரடா நீ கோத்து விட்டுன்னு இருக்க? நீ பண்ணிட்டு என்ன கோத்து விட்டு? நீங்க தான் போட்டுருப்பீங்க. நீ போட்டது நான் இல்ல. போயிடு, இங்க நிக்காத. என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு ஒழுங்கா. ஏங்க ஏங்க உங்களுக்கு உண்மையா சொல்றேன், ஏதோ தப்பா கூட கேட்டிருக்கலாங்க. சரிங்க இன்னமா நான் போறேன். நான் சாரிங்க மன்னிச்சுங்க. ஏன்னா நான் வெளியூருங்க. போயிட்டே இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்ப யாரு விட்டதே? சரி இருங்க கேக்குறேன். வந்தா நீ வீட்டுல ஒரு பப்ளிக் இடத்துல எடுத்துக்கிட்டு சரி வீடு நான் கேக்குறேன், தெரியாம கேக்குறேன். குசு விட்டது ஒத்துப்பாங்களா? யாராச்சும் பாம்பு போட்டது ஒத்துப்பாங்களா? நீ தானே விட்ட. சரி நீங்க விட்டது இல்லையா? நான் விடலையே. இப்போ நீ தானே விட்ட. சரி நான் விட்டேங்க. நீங்க விட மாட்டீங்களா? உங்களுக்கு விட்டா கூட யாருக்கும் தெரியாம தானே விடுவேனே நானு. யாருக்கும் தெரியாம தானே விடுவேனே நானு. நான் அந்த மாதிரி திருட்டு பார்க்கலாம் எனக்கு கிடையாது. விட்டா நறுக்குன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரி விடுங்க. நான் விட்டது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு பிரச்சனை இல்லை. நீ ஞாபகத்துல பக்கத்துல நின்னு விட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் திரும்பி நான் கரும்பத்தை சாப்பிட்டு அந்த காத்துல இருந்து நானும் இங்க நின்னுட்டு இருக்கேன். சும்மா நான் விட்டுனே இருக்கேன். நீ விட்டது நீங்க ஹெல்மெட்ல புடிச்சு வச்சுக்கிறீங்க. ஹெல்மெட்ல புடிச்சு வச்சலாம். விட்டதே தப்பு. நீ என்ன கலாய்ச்சின்னு இருக்கியா நீங்க நின்னு? சரி விட்டுங்க. நீங்க புடிச்சீங்களா? புடிச்சு அது ஒரு நீ பண்றதே ஒரு கரும்பு பூச்ச வேலை இங்க நின்னு. பாத்தீங்களா? வந்தாலும் ஏதாவது ஸ்மெல் வருதா? ஸ்மெல் சும்மா என் வாயை கிளறிட்டு இருக்காத. நீ நின்னு வா என்ன குப்பை மாடா நான் கிளறதுக்கு? கரும்பு பூச்ச வேலை நீ பண்ணிட்டு என்னத்த சாப்பிட்ட அந்த காத்தல்ல? ஏன் பாதி வேணுமா உங்களுக்கு? ஐயோ எனக்கெல்லாம் பாதியெல்லாம் தேவையில்லை. நான் உனக்கு கேட்டுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீ எனக்கு பாதி ஆமா என்னடி எடுத்துட்டு இருக்காங்க. நான் பதில் பண்றேன். நீங்க நக்கல் நாத்துக்கு பண்ணிட்டு இருக்கேனா? நீ பண்ண விஷயத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன கலாய்ச்சிட்டு இருக்க? நீ அழகா இருந்தீங்க. சரி நான் அழகா இருக்கிறேன்ல. நான் உங்களை கேட்கல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி பேசினாங்க போங்க. நீங்க வந்து பண்ண விஷயத்துக்கு நீ யா மேல பழி போட்டுன்னு இருக்கியா நீ? ஒரு நிமிஷம். நீங்க இவங்களுக்காக தானே வெயிட், ஜெனிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பண்ணுதாங்க எங்க பாருங்க. செல்லுல தாங்க சவுண்ட் விட்டேன். இன்னைக்கு இல்ல ஆக்சுவலி நான் ஏதோ பப்ளிக் இடம். நீங்க என் பக்கத்துல நின்று விட்டது எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் ஒரு குண்டுக்கு போய் சரி ஓகே. எனிவே நம்ம வந்து உங்க ஃப்ரெண்டு தான் வர சொல்லிருக்காங்க. அவங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா நாங்களும் வெயிட் பண்ணுறோம். இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. அவா மூவிக்கு போகலாம் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அதால தான் நான் வந்தேனே இங்கே. சரி எனிவே நம்ம சென்னையில இருந்து இருக்கோம். இந்த வீடியோ யூடியூப்ல போடலாமா? நம்ம நாகை 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாகை 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரும் பாம்பு போடாம தவிர்த்துங்க. கண்ணு மேல அடிப்பாங்க. போடாதீங்க.